கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லி அதை குறித்து ஒரு உவமையும் சொல்கிறாரு. ஏன் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்? ஒரு பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்திலே போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். கர்த்தர் சொல்கிறாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்திச்சு பாருங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியே தன்னை அலட்டுகிறவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடிக்கடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார், நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வார், நம்முடைய தேவைகளை நமக்கு தந்தருளுவார். ஆமென்.